தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுகர் பேபி அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் VR OTT அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு எஸ்கார்ட் கேர்ளுக்கும் ஒரு பிசினஸ் மேனுக்கும் இடையே உருவாக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த எஸ்கார்ட் கேர்ள் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேலா. இவன் எப்படி எஸ்கார்ட் கேர்ளா மாறினா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, அவங்க ஃபேமிலியா தான் இருக்கும். அந்த ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஹேலாவுடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மாவா இருப்பாங்க. குடும்ப பாரம்பரியங்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை அந்த பொண்ணு மேல திணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹேலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் போறதுக்காக பணம் கேட்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பணம் தர முடியாது, நீங்க சம்பாதிச்சு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ இதனால ஹேலா என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு டேட்டிங் ஆப் பத்தி தெரிஞ்சுக்கிறா. அதுல சுகர் பேபிக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு மாதிரி ஹையர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டிங் ஆப் மூலமா கதாநாயகன் ஒரு பிசினஸ் மேனை சந்திக்கிறாங்க. இதற்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பிறகு இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த டுவர்ஸ் டே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த சுகர் பேபி.